ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது காந்த் சாப்டர் 1 என்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸ் ஜியோ சினிமா ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப் சீரிஸோட கதை என்னென்னா, டெல்லியில் ஒரு வீட்டில் உள்ள 7 நபர்கள் இறந்து கிடக்குறாங்க. இது கொலையா இல்லை தற்கொலையான இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹீரோ களை இறங்குறாரு. இவர் ரொம்ப நாள் சஸ்பென்ஷனில் இருந்து ரீஜாயின் பண்ணுறாரு. இவரோட பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதாவது இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் டைவர்ஸ் ஆகிற சூழ்நிலை ஏற்படுது. இதை தவிர இன்னும் ஒரு சில பிரச்சனைகளும் இவருக்கும் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு இடையில ஹீரோ இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு, இது உண்மையிலேயே கொலையா இல்லை தற்கொலையா, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த வெப்சீரிஸோட கதை. இந்த வெப்சீரிஸை கனிஷ்க் வர்மா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப்சீரிஸில் மானவிச், மோனிகா, நேகா ஐயர், ராஜேஷ், கோபால் இன்னும் பலர் இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 8 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கிட்ட இருக்கும். இந்த வெப்சீரிஸோட ப்ளஸ், இந்த வெப்சீரிஸில் ஒரு வீட்டில் உள்ள 7 நபர் சாக என்ன காரணம் அப்படிங்கிற மிஸ்ட்ரியை வெப்சீரிஸோட லாஸ்ட் வரை கொண்டு போனது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. சின்ன சின்ன குழுவை வச்சு பண்ணுற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெப்சீரிஸில் உள்ள கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட பர்சனல் லைஃப்பை காட்டின விதம் சூப்பராக இருக்குது. ஹீரோ அவரோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப தரமாக பண்ணியிருக்காரு. வெப்சீரிஸில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடித்த விதம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த வெப்சீரிஸோட மைனஸ், வெப்சீரிஸோட டியூரேஷனை இன்னுமே கட் பண்ணியிருக்கலாம். வெப்சீரிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸை பார்க்கலாமான்னு கேட்டால், ஒரு டீசெண்டான கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெப்சீரிஸை பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸ் தமிழ் டப்பிங்கில் ஜியோ சினிமாவில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.